மெகலோடன் மற்றும் மோசசோரஸ் இருவரும் மனிதரால் காணவே முடியாத பழங்கால கடல்களில் வாழ்ந்த சக்தி வாய்ந்த கொடிய பூமியின் அரசர்கள். ஒருவன் உலகம் கண்ட மிகப்பெரிய சுறா, மற்றொருவன் நாகம் போல் வளைந்து கடலை வெட்டி பாய்ந்த மரணப்பல்லி. இவர்கள் வாழ்ந்தது வெவ்வேறு காலங்களில் என்றாலும் ஒரே கடல் சூழ்நிலையில். ஒரே நேரத்தில் இவர்கள் இருவரும் மோதினால் என்ன ஆகும்? சூழ்நிலைகள் எவ்வளவாக மாறினாலும் ஒரு பக்கம் பாயும் சிங்கம் போல நேரடியாக தாக்கும் மெகலோடன், மற்றொரு பக்கம் தந்திரத்திலும் வேகத்திலும் மர்மமாக பாயும் மோசசோரஸ். இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்கிறார்கள். இது சாதாரண உயிரினங்கள் மோதும் சண்டையல்ல. இது பழங்கால கடலின் இரு அரக்கர்கள் இறுதி மோதல். அதில் வெற்றி பெறும் எது? அழிக்கத்தக்க நரம்பு கசையுடன் உள்ள மெகலோடன் அல்லது அசுரவாலால் பிளக்கும் மோசசோரஸ் நாம் இன்று பார்க்க போவது. முதல் முறையாக இந்த இரு கடல் அரக்கர்கள் நேருக்கு நேர் மோதப் போகிறார்கள். ஆனால் அவர்கள் யார்? எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள்? எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள்? அதை பார்க்கலாம் வாங்க. முதலில் மெகலோடனின் அதிசய உலகத்துக்குள் நுழையலாம். மெகலோடன் கடலின் நிஜ அரக்கன். இது ஒரு புலியின் தாக்கம் அல்ல, ஒரு சிங்கத்தின் கடி அல்ல. இந்த திசையில் நீந்தும் ஒவ்வொரு உயிருக்கும். மெகலோடன் என்பது மரணத்தின் அர்த்தம். மெகலோடனின் உருவம் கடலை பெருக்கிய கொடூரம். மெகலோடன் பெரிய பற்களுடையது எனும் பொருளில் வந்த இந்த பெயர். 25 முதல் 60 அடி வரை நீளமான இந்த சுறா சுமார் 50 டன் எடை கொண்டது. இது ஒரு பள்ளி பேருந்தை விழுங்கும் அளவுக்கு பெரியது. ஒவ்வொரு பல்லும் 7 இன்ச் நீளம், அதாவது ஒரு கைப்பிடி அளவு. இவை ஒரு மனிதனின் முழு முதுகெலும்பை ஒரே கடியில் நசுக்கும் சக்தி கொண்டவை. எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது மெகலோடன்? மெகலோடன் நம்மிடையே வாழ்ந்தது சுமார் 2.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் ஃபாசில் பற்கள் உலகம் முழுவதும் ஓவர் 40 நாடுகளில் காணப்பட்டுள்ளன. அதன் பற்கள் முதன்மையாக அமெரிக்கா, ஜப்பான், பெரு, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதன் முழு எலும்புக்கூடு முழுமையாக எங்கேயும் கிடைக்கவில்லை. ஆனால் பல்லாயிரக்கணக்கான பற்கள் அதன் வலிமையை மற்றும் உருவத்தை நிரூபிக்கின்றன. மெகலோடனின் வேட்டையாடும் சக்திகள். மிக கடுமையான பைட் ஃபோர்ஸ் 18,000 நியூட்டன்ஸ், அதாவது ஒரு கப்பலை 2 துண்டாக பிளக்கக்கூடிய சக்தி. இது ஒரு டீரெக்ஸ் ஐ விட 2 மடங்கு கடும் சக்தி உடையது. மேலும் அதனுடைய தீவிர வாசனை உணர்வு, தீவிர வேகத்திறன் மற்றும் ஒரு மிரட்டும் கேமுஃப்ளாஜ் திறன், இவை அனைத்தும் சேர்ந்து கடலில் எந்த உயிரையும் ஒரு கணத்தில் அழிக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஹண்டர் ஆக்கின. மெகலோடனின் நுண்ணறிவு. சுறாக்கள் பொதுவாகவே நுண்ணறிவு வாய்ந்தவை. மெகலோடனும் அவ்வாறே. இது தன்னால் உருவாக்கப்படும் அலைச்சுழற்சி மூலம் எதிரிகளை பயமுறுத்தும் பாணியில் தாக்கும். ஒரு தாக்கம், ஒரு அழிவு. மனிதனுக்கு அபாயமா? இன்று மெகலோடன் அழிந்துவிட்டது என்று நம்பப்படுகிறது. ஆனால் கடலின் கீழே இன்னும் மிக ஆழத்தில், காணப்படாத ஒரு இடத்தில் ஒரு மெகலோடன் இன்னும் பிழைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்று யார் உறுதியாக சொல்கிறார்கள்? இதுதான் மெகலோடன். பூமி இதுவரை கண்ட மிகப்பெரிய சுறா. மனிதன் உருவாகுவதற்கு முன்னரே இந்த கடல் அரசன் கடலின் எல்லைகளில் ரத்தம் மட்டும் விதைத்திருந்தான். மோசசாரஸ் கடலின் கொடூர அரசன். இது ஒரு சாதாரண மீனல்ல. இது ஒரு சுறாவும் அல்ல. இது ஒரு பாம்பின் நெளிவு, தின் வலிமை, ராட்சத டைனோசரின் பேரழிவு சக்தி. பழங்கால கடலின் ஆழத்தில் தனது எதிரியை காணும் போது ஒரே பாய்ச்சலில் தாக்கி ஒரே கடியில் நசுக்கும் அரக்கன். கடலில் இது பாயும் ஒலி கேட்டாலே உயிர்கள் ஒதுங்கி போய்விடும். இதுதான் மோசசாரஸ். மோசசாரஸின் உருவம் கடல் பாம்பு மகா அரக்கன். மோசசாரஸ்
பண்டைய கால கடல்களில் வாழ்ந்த ஒரு ராட்சத கடல் உயிரி. 75 அடி நீளம், அதாவது மெகலோடனை விட கூட அதிகமான நீளம். எடை சுமார் 15 டன். மெகலோடனை விட லேசாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய நுட்பம்தான் அதன் சக்தி. அதன் உடல் நீண்டதும் வாலை விரைந்ததும், ஒரே பாய்ச்சலில் தூரம் கடந்துவிடும் வேகம். அதன் வாயில் நூற்றுக்கணக்கான மெல்லிய ஆனால் கூரிய பற்கள். பாம்பை போல கடிக்கிறது. மறுபுறம் முழுக்க விழுங்கும் திறனும் உண்டு. மோசசாரஸின் தாக்குதல் பாணி. மோசசாரஸ் ஒரு ஆம்புஷ் ஹண்டர், அதாவது எதிரியை பார்த்து நேரடியாக தாக்காது. அதை துரத்தும் போது நீண்டதொரு வலப்பக்க சுழற்சி செய்து அதன் பின்புறம் இருந்து கடித்து விழுங்கும். அதன் பாய்ச்சல் ஒரு புலியின் பாய்ச்சலை விட வேகமானது. அதனுடைய திசை மாற்றும் திறன் கடலில் மிக அபாயகரமானது. மோசசாரஸின் ஒளிந்த நுண்ணறிவு. மோசசாரஸ் தன்னுடைய வலைப்பின்னலான மூளை அமைப்பால் வேட்டையாடும் முன் கணிக்கலாம். அதன் மூக்கு பகுதி நீரில் உள்ள அத்தனையும் உணரும். ஒரு கப்பல் 500 மீட்டர் தொலைவில் இருந்தாலும் அதன் அசைவு, அதன் திசை அனைத்தும் இதனுக்கு தெரியும். மோசசாரஸ் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மோசசாரஸ் என்கிற இந்த விலங்கு முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது இலங்கையின் மாஸ்டர்டியனில், நெதர்லாந்தில். அதற்கேற்பதான் மோசா நதி பெயரில் இருந்து மோசசொரஸ் என பெயர் வந்தது. அதன் கீழ் தற்போது பெரு, ஜப்பான், ஐஸ்லாந்து, நெதர்லாந்து, நியூசிலாந்து உள்பட பல கடலோர நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மிகுந்த பரந்து பரவலாக அதன் எலும்புகள் கிடைத்துள்ளன. ஆனால் இன்னும் முழுமையான உருவக் காட்சிக்கு விஞ்ஞானிகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். கடலுக்குள்ளே மோசசாரஸ் உயிருடன் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டா? மோசசாரஸ் வாழ்ந்தது சுமார் 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கிரேடேசியஸ் காலத்தில். பூமியை ஒரு ஆஸ்டராய்டு தாக்கியதும் மோசசாரஸ் உட்பட பல கடல் சாதனங்கள் அழிந்தன. ஆனால் இந்த விஷயம் பற்றி நமக்கு உள்ளவை வெறும் ஃபாசில்கள்தான். கடல் முழுவதையும் நாம் இன்னும் 5% மட்டுமே ஆய்வு செய்திருக்கிறோம். அப்படி இருக்க மற்ற 95% ஆழக்கடலில் இன்னும் ஒரு மோசசாரஸ் மறைந்து வாழ வாய்ப்பு மிகவும் சாத்தியமானது. மெகலோடன் வெர்சஸ் மோசசோரஸ், கடலின் இரு அரக்கர்கள் மோதும் கற்பனை காட்சி. முழு கற்பனை சண்டை காட்சி. இது ஒரு சாதாரண காட்சி அல்ல, இது ஒரு கற்பனையின் உச்சம். கடலின் அடித்தளத்தில் கோடி ஆண்டுகள் அமைதியாக இருந்த அந்த இருள் இன்று ஒரு சத்தத்தால் அழுக்கடி செய்யப் போகிறது. ஒரு திடீர் நிலநடுக்கம். கடலின் அடியில் பாறைகள் உடைந்து காற்று கொந்தளிக்க, கடலின் ஆழத்தில் ஒரு சாயல். மெகலோடன், கடலின் உண்மையான அரக்கன். அதன் பசிக்குள்ளே யாரும் தப்ப முடியாது. அதன் பக்கவாட்டில் இருந்து இன்னொரு அசைவு. மோசசோரஸ், நீண்ட உடலும் கொடூரமான பல்லும். அது ஒரு வேட்டை பாம்பாய் வந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்கின்றனர். கடல் அதிர்கிறது. ஒரு கணத்தில் தாக்கம். மெகலோடன் முன்னே பாய்ந்தது. மோசசோரஸ் நெடிய வாளால் பின்னால் தாக்கியது. ஒவ்வொரு தாக்கமும் ஒரு புயலைப் போல, ஒரு கடலடி போரைப் போல. மெகலோடன் அதன் வாயால் கடிக்க முயற்சிக்கிறது. மோசசோரஸ் அதன் வாளால் தடுப்பதைப் போல் பாய்கிறது. இப்போது மெகலோடன் நேருக்கு நேர் மோசசோரஸை தாக்குகிறது. ஒரே கடியில் மோசசோரஸ். இரண்டும் பிளக்கப்படும் நேரம். ஆனால் மோசசோரஸ் தந்திரவாதி. அது திடீரென பின்னால் சுற்றி மெகலோடனின் நெஞ்சை கடிக்கிறது. இருவரும் கொடூரமாக ஒருவரை ஒருவர் தாக்குகிறார்கள். கடைசியில் யார் வென்றார், யார் தோற்றார், யார் வெல்ல வாய்ப்பு அதிகம்? மெகலோடன் கடும் தாக்கத்துடன் நேரடியாக மோதும் போது அதன் ஒரு கடி போதும் மோசசோரஸ் விழுந்துவிடும். ஆனால் மோசசோரஸ் தனது வேகமான திருப்பங்கள்,
விலகும் நுட்பங்கள் மூலம் பின்னால் இருந்து தாக்கும் திறன் கொண்டது. முடிவில் நேரடி சண்டை நடந்தால் மெகலோடன் அதிக வாய்ப்பு உடையது, அதற்கான அளவும் தாடை பலமும் தீர்மானிக்கும். ஆனால் தந்திரமான சூழ்நிலை அல்லது மறை தாக்குதல் வாய்ப்புகள் இருந்தால் மோசசோரஸ் தன் நுட்பங்களால் தாக்கி வெல்ல வாய்ப்பு பெறலாம். இறுதியாக 70% வாய்ப்பு மெகலோடன் வெற்றி, 30% வாய்ப்பு மோசசோரஸ் வெற்றி. ஆனால் அது சூழ்நிலையை பொறுத்தது. உண்மையில் மெகலோடன் ஒரு பசிக்கு எதிரான ராட்சசம், ஆனால் மோசசோரஸ் ஒரு தந்திர சாம்ராஜ்யம். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல, இருவரும் கடலின் அரசர்கள்தான். ஒரு பக்கம் சக்தி, மறுபக்கம் சுருண்ட புத்திசாலித்தனம். இங்கே வெற்றி என்பது ஒன்றின் இறப்பை அல்ல, இருவருமே மரணத்திற்கு அஞ்சாத அரக்கர்கள்தான். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்.